போன வீடியோல புறாக்கள் எப்படி மாட்டுனாங்க, அவங்க வெளியே வர என்ன யோசிச்சாங்க எல்லாமே பார்த்தோமா. கடைசியில அவங்க ஒரு நண்பரை தேடி போனாங்களா, அந்த நண்பர் யாருன்னு யோசிச்சிங்களா? யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நண்பர் வேற யாரும் இல்ல, அது ஒரு எலி. ஒரு சின்ன எலியை தேடி தான் அவங்க போனாங்க. அவங்க எலிக்கிட்ட போய், எலியே இந்த மாதிரி நாங்க மாட்டிக்கிட்டோம், இப்போ நாங்க தப்பிச்சு வந்துட்டோம், ஆனா எங்களால என்ன பண்ண முடியல, இந்த வலையில இருந்து வெளியவே வர முடியல, தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. உடனே எலியும் சொல்லுது, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பல்ல வச்சு வலைய மெதுவா கிழிச்சு ஃபுல்லா கிழிச்சு விட்டுறாங்க. வலைய கிழிச்சதும் எல்லா பறவையும் சுதந்திரமா வானத்துல பறக்குறாங்க. போறப்போ எலியே ரொம்ப நன்றி, நீ எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி எலிக்கு நன்றி சொல்றாங்க. இதுல இருந்து என்னடா தெரியுது? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையா இருந்தா நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இந்த கதையில இருக்கு. அது என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற அதற்கான வழியை நம்ம யோசிச்சு செயல்படணும். சரியா? நல்லா இருக்கா கதை? மிஸ் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். பாய்.